ஹலோ மக்களே! நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 1 மந்த்தில் வீட்ல இருந்தே ஒரு 6 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன். வீட்டு சாப்பாட சாப்பிட்டே. அப்படி இருந்தும் எனக்கான பிஎம்ஐ வந்து நான் இன்னும் ரீச் பண்ணல. அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்றது தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடா தான் நேத்து நான் ஒரு அப்டேட் குடுத்தேன். இன்னைக்கு வந்து வெயிட் லாஸோட டே 1 வீடியோ தாங்க இது. நான் இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வீட்ல இல்ல. நான் வந்து ஒரு ச ஒர்க்கிங் உமன் தான். ஒர்க்கிங் உமன்னா இருந்தாலும், நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நம்ம உடம்ப நம்ம பார்க்கணும் இல்லையா? பிஎம்ஐக்குள்ள இருந்தா தான் நமக்கு நல்லது. நான் வந்து எப்படின்னா, டக்குன்னு சாப்பிட்டு ஓவர் ஈட்டிங் பண்ணி வெயிட் ஏத்தி விட்டுருவேன். அந்த மாரி ஆள் தான். ஆனா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்குன்னு வந்து தனியா எதுவும் சமைச்சுக்க போறதில்ல. வீட்ல எல்லாருக்கும் சமைக்கிற அதே சாப்பாடு தான் நான் வந்து சாப்பிட போறேன். ஓகேவா? அதில நம்ம டைமிங் வந்து ஒரு 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து நான் வந்து மெயின்டெயின் பண்ண போறேன். ஓகேவா? அதில இன்னைக்கு என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து காலையில வேக வச்சிருக்கு. வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் மசாலா மாரி போட்டுட்டு, அப்புறம் ரைஸ் பண்ணிட்டு, எனக்கு வந்து காலையிலக்கு இதில 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ப்ளைனா எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணெயில போட்டு பொரிக்கல. ப்ளைனா 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு ரெட் பனானா, ஒரு செவ்வாழை 1 எடுத்துக்கிட்டேன். அதுதான் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். என்னோடய ஷிஃப்ட் டைம் பார்த்திங்கன்னா, காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் நான் வீட்டிலேருந்து போகவே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏதோ மசாலா மாதிரி போட்டுட்டு ஏதோ சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருந்தால் தான் காலைல பண்ண முடியும். இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். 2 முட்டை, ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன். இப்போ நான் டைமிங் பாருங்கள், 6:10 ஆயிடுச்சு. இந்த டைம்லாம் நான் ஆஃபீஸில் இருக்கணும். நான் வந்து லேட்டாக கிளம்புறேன் இன்றைக்கி. பேக் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரெடி ஆயாச்சு மக்களே. இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் எதாவது பண்ணலாம், நம்ம உடம்பு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன் கரெக்டாக. அதனால தான் இது வந்து பாதி வெர்டிகல் பாதி ஹாரிசான்டல் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். வர்ற அவசரத்தில் வந்து கோலம் இப்படி தான் சின்னதாக ஏதாவது இந்த கம்பியை தான் போட்டுட்டு ஓடிடுவேன் நான். அதுவும் சம்டைம்ஸ் போடாமல் கூட ஓடிடுவேன் டைம் ஆயிடுச்சுன்ட்டு. போடும்போதே சும்மா எடுத்தேன். காலைல 6 மணிக்கு வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஓகேவா? வீட்டிலேருந்து கிளம்புனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சிம்பிளாக எதாவது எடுத்துகிட்டு போவேன். அப்படி இல்லைன்னா முன்னாடிலாம் அங்கே என்ன பண்ணுவேன், இட்லி தோசை அப்படின்னு வாங்கி சாப்பிடுவேன். டிஃபால்ட்டாக வடை இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து வாரத்தில் ஒரு தடவை பூரி சாப்பிட்ருவேன். பொங்கல் வடை சாப்பிடுவேன். இந்த மாதிரி சாப்பிட்டு தான் வெயிட் வந்து நல்லா ஏறிடுச்சு. அப்புறம் வந்து நமக்கு வந்து உட்காந்து பார்க்குற வேலை தான். நம்ம வந்து கடுமையான வேலையெல்லாம் பார்க்கல. இவர் வந்து லக்கி. கடுமையான வேலையெல்லாம் வந்து பார்க்கல. அதனால வந்து நம்மளுக்கு அவ்வளோ கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நான் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். சாவியை வந்து போட்டுட்டு நான் இப்போ வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன் மக்களே. அந்த கிளிப்பிங் தான் இது. ஓகேவா? உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஃபோனு. இது என்னோடய ஆஃபீஸு உள்ளே. ஓகேவா? இதுதான். அப்புறம் வந்து 8:20க்கு பிரேக் வரும். 8 to 8:20ன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஒரு 1/2 மணி நேரம் வந்து பிரேக்கு. அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான பிரேக் அது. நான் வந்து அந்த டைமில் சாப்பிடல. ஏன்னா வந்து 11 மணிக்கு தான் நம்மளோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து நான் காலையில் சாப்பிடல. அந்த டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். அந்த டைமில் வந்து நான் மாடிக்கு வந்துடுவேன். அந்த ஆஃபீஸோட மாடி இது. வந்துட்டு என்ன பண்ணுவேன், நான் அந்த டைமில் கொஞ்சம் நடந்துகிட்ருப்பேன். அப்புறம் சின்னதாக ஏதாவது ரீல்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துருவேன். அப்புறம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் நான் அந்த டைமில் நடக்கிறதுல நான் ஒரு 2000 ஸ்டெப்பு, 1500, 1800, சம்டைம்ஸ் 2500 அந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணிடுவேன். அதனால் வந்து இந்த டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். ஒரு சில டைம் முன்னாடிலாம் சாயங்காலத்தில் நடக்க முடியாது. வீட்டிலலாம் சோம்பேறித்தனமாக இருக்கும். வந்து சாப்பிட்டு படுத்துருவேன். இல்லை சாயங்காலம் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே இதுவாக லேசியாக இருப்போம். அதனால் என்ன பண்ணுவேன், காலையிலையாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பெரும்பாலும் அந்த மாதிரி பண்ணுவேன். மார்னிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்குமா, இது வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பிங் அதை போட்டு வச்சுருக்கேன் போல். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து நம்ம பார்க்க மாட்றோம். வேலைக்கு போய்க்கிட்டும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம உட்காந்து பார்க்குற வேலையாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நிறையா கார்போஹைட்ரேட் வந்து தேவைப்படாது. அதனால் வந்து ப்ரோட்டீன் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் இப்போ மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் நான். வீட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே லக்கி வந்து பார்ப்பாங்க என்னைய. அவருக்கு வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க. அதில் 2 இவனுக்கு எடுத்துகிட்டு வருவேன். அதை வந்து இவர் வெளியே உள்ளே வந்தோடனே இவருக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. வெளியே போயிட்டோமோ அதனால்
அப்புறம் மேலே வந்த பிறகு இன்றைக்கி லன்ச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், பழைய குழம்பு, தயிர் சாதம். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். தயிர் சாதம் தான் பண்ணேன் இன்றைக்கி. தயிர் சாதம், முட்டை வறுவல், அப்புறம் வந்து ஒரு மாம்பழத்தை வச்சு நான் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணேன், வெட்டியாக சீரியல் பார்த்துட்ருப்பேன். இந்த டைமில் இன்றைக்கி என்ன பண்ணேன், 2, 3 சீரியல் ஓடிச்சு. அந்த டைமில் நான் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த ஸ்டெப்பை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறைஞ்சது ஒரு 5000 ஸ்டெப்ஸாவது நம்ம ரீச் பண்ணலாம். நான் முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டெப்பு வந்து நடந்துருவேன் நான். இப்போ இல்லை, ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி குறையுதா என்னன்னு தெரில. சோம்பேறித்தனம் வந்து அதிகமாயிருச்சு. நல்லா எல்லா சீரியல் ஓரளவுக்கு 4, 5 சீரியல் பார்ப்பேன். அப்புறம் இந்த மாதிரி வெட்டியாக யூடியூப் பார்க்குறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி அந்த எனக்கு பிடிச்ச சேனல் பார்க்குறது, இல்லை பாட்டு ஏதாவது கேட்குறது, இந்த மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். நம்ம உடம்பையும் நம்ம பார்க்குறதில்ல. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஆக்டிவிட்டி அது மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் பார்க்கெலாம் போவேன் நடக்கிறதுக்கு. ஆனால் எல்லாமே குறைஞ்சி போச்சுங்க. இப்போ வந்து நம்மளோட பிஎம்ஐயை ரீச் பண்ண முடியாமல் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா எனக்கே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஐயோ, நம்ம என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கோம், இவ்வளோ வெயிட்டாக இருக்கோம். சொந்தக்காரங்களாம் வெளிப்படையாகவே கேட்டுருவாங்கன்னா, முதல்ல ஒல்லியாக இருந்தால் இப்போ என்ன இவ்வளோ வெயிட்டா அப்படிம்பாங்க. அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நமக்கு பழைய பிடிச்ச ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ் எல்லாமே பத்தாது. அதுக்காக நம்ம பிஎம்ஐக்குள்ளே வரணும் அப்படின்றக்காக தான் இப்போ வந்து நான் திரும்ப இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டால் நான் வந்து ரெகுலராக பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வீட்டில் இருந்தே தாங்க பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ நான் காலையில் என்ன சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, பனானா ஒன்று சாப்பிட்டேன், 2 முட்டை சாப்பிட்டேன். சாயங்காலம் வீட்டில் வைக்கிற ரைஸு, அதிலே ஒரு முட்டை, அதில் காய் பண்ணால் காய் அதை சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து என்ன பண்ணேன், ஒரு ஈவினிங் வந்து ஒரு டீ குடித்தேன், அது எடுக்கலை. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5000, அப்புறம் 5500 அப்படி நடந்தில் ஒரு 6000 ஸ்டெப்பு கவர் ஆகிருக்கும். அப்புறம் வந்து நைட்டு எனக்கு ரொம்ப பசிக்கல, அதனால் ஒரு பனானாவோட முடிச்சாச்சு மக்களே. வாங்க மக்களே, சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.